என்ன ஒரு முக்கியமான ரோல் பண்ணுறதுக்கு அந்த ப்ரொடியூசர் வந்து கூப்பிட்டார். கூப்பிட்ட போது நான் சொன்னேன், உதயநிதியை கேட்டுட்டிங்களா? அவர் டிஎம்கேல இருக்கார், நான் வந்து பிஜேபியில் இருக்கேன். நாளைக்கு கேட்டுட்டு இல்லை சார், அவர்கிட்ட போய் சொன்னோம், சேகர் சார் நடிக்கிறாருன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனால் அவர் நடிக்கிறாருன்னு கேட்டுக்கங்கன்னு. இதுதான் உண்மையான ஒரு ஒரு என்ன சொல்கிறது, எத்திக்ஸ். சினிமாவுக்கு உண்டான எத்திக்ஸ் இது. 1000 பேர் 1000 இருப்பாங்க. லஞ்சில் ஒருத்தர் வெஜிடேரியன் சாப்பிடுவார், ஒருத்தர் நான் வெஜிடேரியன் சாப்பிடுவார், ஒருத்தர் தட்டில் சாப்பிடுவார், ஒருத்தர் இலையில சாப்பிடுவார். அதுக்காக சண்டை போட்டுருப்பாங்களே? இது இல்லை. ஆனால் கடைசியில் அந்த படத்தை என்னால் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை என்னென்னா, அந்த டைரக்டர் வந்து காலையில் 9:30 மணிக்கு வந்து என்னை மீட் பண்ணுறேன்னாரு. 12:30 மணி வரைக்கும் வரல. அப்புறம் 12:30 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணார். சார், நான் உங்கள் வீட்டு வாசலில் இருக்கேன் அப்படின்னாரு. இருங்கப்பா, நான் கூட வெளில தான் இருக்கேன், 5:30 மணிக்கு வந்துடுவேன், 2 பேரும் வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னேன். இல்லை சார், நான் 9:30 மணிக்கு நீ வரேன்னு சொன்னப்பா வரல. இல்லை சார், கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நீ லேட் ஆச்சுங்கிறது எனக்கு 10:30 மணிக்கே தெரிஞ்சு போச்சு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, லேட்டாக வருது தப்பே இல்லை. ஆனால் லேட்டாக வரேங்கிறத ஒன்று 9:15 சொல்லணும் அல்லது 9:45 சொல்லணும். அதை நீ வந்து 12:30 மணிக்கு நானே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முறவாசல் பண்ணிட்டு வாசலில் வந்து கோலமாவு பக்கெட்டோடலாம் என்னால் நிற்க முடியாதுப்பா. நான்லாம் வேறு ஸ்டைலில் வந்தவன். ஷூட்டிங் 9 மணிக்குன்னா 8:45 மேக்கப்போட ரெடியாக இருக்கிறவன் நாங்கள்லாம். அந்த மாதிரி இருக்கும். ப்ரொடியூசருடைய ஒரு பைசா காஸ்ட்டு வீணாகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நாங்கள். அதனால் மறுபடியும் வெயிட் பண்ணுறதுனா நாளைக்கு காலத்தால் 9:30 மணிக்கு வாங்கன்னு சொன்னேன். அவர் வரல. என்னடா இது, ஒரு கிட்டத்தட்ட 40-45 ரூபா பேமெண்ட் போச்சுன்னு நினச்சேன். பட் குறையணும் இல்லை, என் கூட நடிக்க வேண்டிய ஒரு நடிகரே இறந்து போயிட்டார், அந்த டைரக்டரோட மனைவியே இறந்து போயிட்டாங்க. அப்போ நான் நினச்சேன், கடவுள் எனக்கு பணத்தை விட எனக்கு உயிரை கொடுத்திருக்கிறார். எதற்காக சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன்னா, எதையுமே பாசிட்டிவாக பாருங்கள். சித்தார்த்தோடு நடிக்கிறது எனக்கு நஷ்டம்னு நான் நினைக்கல. சித்தார்த்துக்கு எஸ்வி சேகரோடு நடிக்க ஒரு வாய்ப்பு இல்லாமல் போச்சு, அவ்வளோதான். இதுதான் மேட்ரு. அப்படி தான் நான் நினைப்பேன். ஏன்னா நான் 7000 ட்ராமா ஸ்டேஜில் நடிச்சிருக்கேன். நாளைக்கு சித்தார்த்தோ யார் முயற்சி பண்ணாலும் இனிமேல் வாழ்க்கையில் 7000 ட்ராமா நடிக்க முடியுமா? முடியாது. நான் வேறு இடத்துல இருக்கேன், அவங்க வேறு இடத்துல இருக்காங்க. அதை நினச்சிக்கங்க. சினிமாக்குள்ளே வரவங்க ஹாவ் எ செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். நெவர் கம்பேர் யுவர் செல்ஃப். ரஜினிக்கு சொல்கிறாங்க, அது அடுத்தது சூப்பர் ஸ்டார் யார்? ரஜினிக்கு இப்போ எதுக்கு சூப்பர் ஸ்டார் பட்டம்? ரஜினிங்கிற பேரே சூப்பர் ஸ்டாரை விட மிக அதிக அளவில் உலகம் முழுக்க போயிருக்கிற பேர். அந்த 3 எழுத்து எப்படி எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி அப்படி வந்துடுது. இனிமேல் அவருக்கு ஒரு அடைமொழி வச்சு தான் இவர் ரஜினின்னு சொல்ல வேண்டிய அவசியத்தில் அவர் இல்லை. ஆனால் இன்னைக்கு எடுத்து பார்த்தாலும் உலக அளவில் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் அப்படின்னா அந்த 72 வயது இளைஞரை இந்த 23, 24, 40, 42 யாருமே வின் பண்ண முடியல. பண்ண முடியாத வரைக்கும் அதை பற்றி நம்ம பேசுறது வேஸ்டான ஒரு விஷயம். ஆனால் ரஜினி அதை பெருசாக எடுத்துக்க மாட்டார். சரிப்பா, நீ சூப்பர் சார், சரி, நல்ல ஆல் த பெஸ்ட், நல்லா வாழ்த்து, மகிழ்ச்சி அப்படின்ட்டு ஒருத்தர் சிரிச்சிட்டு போயிடுவார். நாம் எதையுமே கேட்டு வாங்கிட்டே இருக்கக்கூடாது. நமக்கு வர வேண்டியதை இறைவன் நமக்கு கண்டிப்பாக கொடுப்பார். அந்த கான்ஃபிடென்ஸை வச்சுக்கோங்க. அது ஒன்று தான் நான் சொல்ல ஆசைப்படுவது. இதை பற்றி நான் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலையும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். ஏனென்றால் ஒரு தயாரிப்பாளர் ஒரு நடிகரை அந்த லாஸ்ட் மினிட்ல ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டை இதை மாதிரி அசிங்கப்படுத்துவது தவறான ஒரு விஷயம். அவர் சொல்லட்டும் நேரடியாக, சார் சித்தார்த்து இப்படி தான் சொன்னார், அதனால தான் நான் இவரை போடலைன்னு சொல்லணும். அதுதான் முக்கியம். அப்பா கேரக்டர் மாறி போச்சு. அப்போ கேரக்டர் மாறினானே, அப்பாவை என்ன தாத்தான்னு சொல்ல போகிறாங்களா? இல்லை அப்பாவை சித்தப்பான்னு சொல்ல போகிறாங்களா? சொன்னால் அந்த கேரக்டர் நான் பண்ணிட்டு போகிறேன். உண்மையான விஷயம் தானே. அதையே அந்த தயாரிப்பாளர் ஒரு நடிகனுக்காக மாற்றி பொய் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? சொல்ல வேண்டாம். அதுதான் அன்னைக்கு கூட சொன்னேன், தினக்கிட்ட சொன்னது அதான். எல்லாருமே ஆனஸ்டாக இருங்க, நேர்மையாக இருங்க. இன்னைக்கு பார்க்குறவனுக்கு ஒன்றா கஷ்டமாக இருக்கும், ஆனால் உங்கள் நேர்மை ஒரு நாள் பாராட்டப்படும். அவ்வளோதான். எதிராளியை புகழ்ந்துக்கினே இருக்கணும். அண்ணன் வாய்க, அண்ணன் வாய்க, அண்ணன் போயிடுவார், வேற யாராவது வந்துடுவாங்க. அதுக்காக சொல்கிறேன், சும்மா நீங்கள் உங்கள் சுய சார்பில் நிற்கணும். செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ரொம்ப முக்கியம். அதற்காகத்தான் நான் சொல்கிறேன். நான் வந்து நாடகத்துக்கு வந்து 62 வருஷம் ஆச்சு, சினிமாவுக்கு வந்து 52 வருஷம் ஆச்சு. 1969 ஃபஸ்ட்டு நம் நாடு படம், அதை தான் ஒளிச்சித்திரம் தயாரித்து ரேடியோ சிலோனில் கொடுத்தேன். 275 ஒளிச்சித்திரங்கள் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தேன். அப்புறம் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராக 3 சினிமாவுக்கு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். வயநாடன் தம்பான், முகங்கள், அந்த மாதிரி படங்கள்.
அதை போன்ற பல, அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் எடிட்டராக நான் ஒர்க் பண்ணேன். அப்புறம் தான் கடைசியாக நடிகனாக வந்தேன். அதனால் நீங்கள் சினிமாக்குள்ளே பாலச்சந்திர படம் நடிக்கும்பொழுது கூட என் ஷார்ட் இல்லைன்னா நான் ட்ராலி தள்ளுவேன். அதில் எந்த கூச்சப்படமும் தேவையில்லை. சினிமாவில் எந்த விஷயத்தையும் கற்றுக்கிறது நமக்கு என்றைக்காவது ஒரு நாள் பயனளிக்கும். அது ஆர்டிஸ்ட்டுக்காக இருந்தாலும் சரி, டெக்னீஷியன்ஸ்க்காக இருந்தாலும். அதுதான் நான் சொல்கிறேன்.